இன்றைக்கு பாஜக ஆட்சியில இருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அத்வானி என்றால் அது மிகையாகாது. எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் இந்த ராமசேஷாத்ரிங்கவர் நீங்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் நம்ம பார்த்துருப்போம். இவர் எப்போ பாரு அண்ணாமலையை டவுன் பண்ணுறதுலே குறியா இருப்பார். இந்த வீடியோவில் இவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருக்குதுன்னா அதுக்கு எல்கே அத்வானி இவங்களா தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் எல்கே அத்வானி நல்லவர் தான் இல்லைங்கல, ஆனால் நீங்கள் அவரையும் அண்ணாமலையும் ஒப்பிட்டு பேசவே முடியாது. பிஜேபிங்கிற ஒரு கட்சி எங்களை மாதிரி கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் தான். எங்கள் கிராமத்தில் யாருக்கும் அத்வானியை தெரியாது, ஆனால் அண்ணாமலையை தெரியும். நீங்க அதை நீங்க மறைக்க முடியாது. அத்வானி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும், நீங்க சிட்டில இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா எங்களை மாதிரி கிராமத்துக்கு பிஜேபிங்கிற ஒரு கட்சியை கொண்டு வந்தவர் அண்ணாமலை மட்டும்தான். இன்னைக்கு அவர் கட்சியில இருந்து போனா பிஜேபி திருப்பியும் இந்த நோட்டாவுக்கு கீழே போகுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒவ்வொரு கிராமத்திலயும் மக்கள் வெறி கொண்டு போய் இருக்காங்க. நீங்க ஒரு பேட்டியில சொல்றீங்க செங்கோட்டையன் மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்கிட்டாருன்னு. செங்கோட்டையன் என்ன மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்கிட்டாரு? அப்படி ஒண்ணும் இல்லையே. முக்குலத்தோர் ஓட்டு இல்லாம அவர் ஜெயிக்க முடியுமா? என்டிஏ கூட்டணி ஜெயிக்குமா? அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் எல்லாம் ஓட்டு பிரிஞ்சு போய் கடைசியில என்டிஏ கூட்டணி ஜெயிக்க போறது கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தினகரன் போயாச்சு, ஓபிஎஸ் போயாச்சு, செங்கோட்டையன் போயாச்சு, எல்லாரும் கலண்டு போன பிறகு அங்க என்னது இருக்கு ஜெயிக்கிறதுக்கு? எந்த ஓட்டை வச்சு ஜெயிக்கும்? அதிமுக ஏற்கனவே அவங்க தோத்து போறதுங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. இதுல நீங்க என்னமோ செங்கோட்டையன் மண்குதிரையை நம்பி இறங்கிட்டாருன்னு வேற டயலாக் அடிக்கீங்க. கொஞ்சம் யோசித்து பேசுங்க. கள நிலவரங்கிறது வேற, நீங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு பேசுறங்கிறது வேற. இந்த வீடியோல எனக்கு அத்வானியை டவுன் பண்ணி பேசுறணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல. ஆனா அவரால் முடியாதத அண்ணாமலை சாதிச்சாரு, அதை நீங்க ஒத்துக்கணும். பிஜேபிங்கிற கட்சி தமிழ்நாட்டுல இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசப்படுதுன்னா அதுக்கு காரணம் அண்ணாமலை தான். அதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு ஏனோ தெரியல, அந்த அண்ணாமலைங்கிற ஒருத்தரை கண்டாலே உங்களுக்கு எல்லாம் வெறுப்பா கடுப்பா வருது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றது சரிதானே? நீங்களும் பார்த்திருப்பீங்க. நான் சொல்றது சரின்னா இந்த